வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.2ல இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.2ல ஃபர்ஸ்ட் ஒன் ஆட் பை யூசிங் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ கிரிட் மாடல் யூஸ் பண்ணி எது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா 0.51 0.25 ஆட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கிரிட் மாடல் வரையணும் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 100 பாக்ஸஸ் வரைஞ்சிப்போங்களா. ஸோ அப்போ ஒரு பாக்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொன்னால் 0.01. இந்த ஒரு பாக்ஸ் வந்து 0.01 ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒரு ரோ வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா 0.10. டோட்டலாக இதோட வேல்யூ, இந்த 100 பாக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்த எக்ஸாம்பிளில். ஸோ இப்போ 0.51 அப்படின்னு என்ன அர்த்தம், 51 பாக்ஸஸை ஷேட் பண்ணும். எத்தனை பாக்ஸு? 51 ப்ளஸ் அதோட என்ன கொடுத்துருக்காங்க 25. 0.25 அப்படின்னா 25 பாக்ஸஸை ஷேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் 51 பாக்ஸஸ் ஷேட் பண்ணிக்கலாங்களா. ஸோ அப்போ ஒரு ரோக்கு எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு சொன்னால் 10 பாக்ஸஸ். அப்போ ஃபர்ஸ்ட் 10 பாக்ஸ் ஷேட் பண்ணிக்கிறோம். நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா 0.51 ப்ளஸ் 0.25. ஃபர்ஸ்ட் 51 பாக்ஸ் ஷேட் பண்ணுறோம், அப்புறம் 25. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 10 பண்ணியாச்சுங்களா. அடுத்து என்ன பண்ணும், ஸோ அடுத்து ஒரு ரோ பண்ணோம் அப்படின்னா 20 பாக்ஸ் டோட்டலாக ஷேட் ஆயிரும். ஸோ அடுத்து ஒரு ரோ பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 5 ரோ ஷேட் பண்ணோம், 50 பாக்ஸஸ் ஆகிடுங்களா. ஸோ அப்போ 30 பாக்ஸ் ஆகிடுச்சு. 30 பாக்ஸோட மறுபடியும் ஒரு ரோ அப்படிங்கும்போது 10 பாக்ஸ் இருக்கும். 30 + 10 40 ஆகிடும். ஸோ மறுபடியும் இந்த 40யோட ஒரு 10 பாக்ஸ் ஷேட் பண்ணோம் அப்படின்னா 40 + 10 50 ஆகிடுங்களா. ஸோ மொத்தத்தில் 51 பாக்ஸஸ் ஷேட் பண்ணோம். அப்போ 51 இதோட நின்றுங்களா. 51 பாக்ஸ் ஷேட் பண்ணியாச்சு. மறுபடியும் என்ன பண்ணும், அடுத்து 0.25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீதி 25 பாக்ஸஸை ஷேட் பண்ணும். ஸோ அப்போது இதில் எத்தனை பாக்ஸ் இருக்குது, 9 பாக்ஸ் இருக்குது மீதி. அப்போ 9 பாக்ஸ் ஷேட் பண்ணிடுறோம். ஸோ அடுத்து இங்கே ஒரு 10 போட்டோம் அப்படின்னா 19 ஆகிடுங்களா. ஸோ அடுத்து ஒரு ரோ ஃபுல்லாக ஷேட் பண்ணோம் அப்படின்னா 19 ஆகிடுது. ஸோ முன்ன மீதி எவ்வளோ இருக்குது, 19 பாக்ஸ் ஷேட் பண்ணிட்டோம். 25ல் 19 படிச்சுன்னா மீதி 6ங்களா. அப்போ இந்த ரோவில் 6 பாக்ஸை ஷேட் பண்ணுறோம். 3 4 5 6. அப்போ மொத்தமாக என்ன இருக்குது, நமக்கு இத்தனை பாக்ஸ் ஷேட் பண்ணியிருக்கோங்களா. இப்போ இதை கவுண்ட் பண்ணுறோம், மொத்தமாக எத்தனை பாக்ஸ் ஷேட் பண்ணுமோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் 10 பாக்ஸ் 20 30 40 50 60 70 71 72 73 74 75 76. அப்போ மொத்தமாக 0.76 பாக்ஸு ஷேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஆட் பண்ணி பார்த்துடலாங்களா. அப்போ 0.51ஓட 0.25ஓட ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 + 1 6 ஆகிடும். 5 + 2 7 பாயிண்ட் அப்படி வச்சுக்கிறோம். 0 0 ஆட் பண்ணால் 0.76. அப்போ கிரிட் மாடல் படி நம்ம என்ன பண்ணிட்டோம், 76 பாக்ஸை ஷேட் பண்ணிட்டோம். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சம், ஆட் த ஃபாலோயிங் பை யூசிங் பிளேஸ் வேல்யூ கிரிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ இங்கே பிளேஸ் வேல்யூ கிரிட்டை பயன்படுத்தி இதை ஆட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அதில் 25.8ஓட எதை ஆட் பண்ணுங்களா, நமக்கு வந்து 18.53 ஆட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸோ என்னென்ன பிளேஸ் இருக்குது பாருங்களேன். 1s இருக்குது, 10s இருக்குது, 10th இருக்குது. இங்கே 1s இருக்குது, 10s இருக்குது, 10th இருக்குது, 100th இருக்குங்களா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறோம். அப்போ 10s 1s 10th 100th இருக்க மாதிரி நம்ம டேபிள் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா 1s ஃபர்ஸ்ட் டெசிமல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 25.8. அப்போ 10s பிளேஸில் 2 இருக்குது, 1s பிளேஸில் 5 இருக்குது, 10th பிளேஸில் 8 இருக்குது, 100th பிளேஸில் எதுவுமே என்ன பண்ணிக்கணும் 0 அப்படின்னு போட்டுக்கணும். அதேமாதிரி 18.53ல் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள். 18.53ல் 10s பிளேஸில் 1 இருக்குது, 1s பிளேஸில் 8 இருக்குது, 10th பிளேஸில் 5 இருக்குது, 100th பிளேஸில் 3 இருக்குங்களா. இது ரெண்டையும் ஆஸ் யூஷுவல் எப்பயும் ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 1ஸுக்கு நேராக இருக்க 1s ஆட் பண்ணுறோம், 10ஸுக்கு நேராக இருக்க 10s ஆட் பண்ணுறோம், 100க்கு நேராக இருக்க 100th ஆட் பண்ணுறோம், 1000க்கு நேராக இருக்க 1000th பிளேஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆட் பண்ணலாமா. ஸோ இப்போ ஆட் பண்ண என்ன கிடைக்க பாருங்க, 0 + 3 3 ஆகிடும். 0 + 3 3. 8 + 5 வந்து 13 வரும். அப்போ 3 போட்டுக்கிறோம், மீதி ரிமைண்டர் 1 இருக்கும். அப்போ 5 + 1 6 6 + 8 நமக்கு என்ன ஆகிடும் 14 அப்படின்னு கிடைக்குங்களா. ஸோ அப்போ 4 மீதி 1 இருக்கும். 2 + 1 3 3 + 1 4ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 44.33. அப்போ தேர்ஃபோர் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க 25.8ஓட 18.53 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 44.33 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். ஸோ அடுத்து இதில் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 17.4ஓட 23.435 ஆட் பண்ண என்னன்னு கேட்டிருக்காங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே என்ன எழுதிப்போம், டெசிமல் நம்பர் எழுதிப்போம். ஸோ இந்த 17.4ல் என்னென்ன பிளேஸ் இருக்குது, 1s இருக்குது, 10s இருக்குது, 10th இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 1s இருக்குது, 10s இருக்குது, 10th 100th 1000th இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 1000th வரைக்கும் டேபிள் வரைஞ்சிப்போங்களா. அப்போ 10s 1s
10th 100 எப்படி டேபிள் வரைகிறோங்கிறது புரியுதுங்களா? ஸோ நமக்கு எந்த பிளேஸ் வேல்யூ வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ அந்த பிளேஸ் வேல்யூ வரைக்கும் வரைஞ்சிப்போம். அப்போ 1000ன்னு வருங்களா? ஸோ கொடுத்துருக்க டெசிமல் நம்பர் ஃபஸ்ட்டு என்ன 17.4. அதில் டென்ஸ் பிளேஸில் 1 இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் 7 இருக்குது, 10th பிளேஸில் 4 இருக்குது. 100 to 1000 இல்லை. அப்போ அதை என்ன பண்ணிக்கணும் 0 அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ செகண்ட் டெசிமல் நம்பர் என்ன 2.435. ஸோ இதில் டென்ஸ் பிளேஸில் 2 இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் 3 இருக்குது, 10th பிளேஸில் 4 இருக்குது, 100 பிளேஸில் 3 இருக்குது, 1000th பிளேஸில் 5 இருக்குது. அதை போட்டாச்சுங்களா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். கொஸ்டின் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண தானே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 0 + 5 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 கிடைக்கும். 0 + 3 3 கிடைக்கும். 4 + 4 8 ஆகிடும். 7 + 3 10 வரும். மீதி 1 வருங்களா? ஸோ 1 + 1 2, 2 + 2 4ன்னு மாறிடும். நமக்கு தெரியும் 1க்கும் 10க்கும் நடுமத்தில் பாயிண்ட் வரும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது 40.835ன்னு கிடைக்குது. 40.835. அப்போ தேர்ஃபோர் கிவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க 17.4ஓட 23.435 ஆட் பண்ணோம் அப்படின்னா 40.835 தான் ஆன்சர். அடுத்த தேர்ட் ஒன் find the value of 0.46 minus 0.13 by grid model அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? 0.46லேருந்து 0.13 சப்ராக்ட் பண்ணும். கிரிட் மாடல் அப்படின்னாவே இப்படி 100 பாக்ஸஸ் வரைஞ்சிப்போங்களா? இதெல்லாம் சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 0.46 அப்படின்னா 46 பாக்ஸை ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணும். அப்போ 46 அப்படின்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு 4 row ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். 5th rowல 6 பாக்ஸ் மட்டும் ஷேட் பண்ணுவோங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 10 பாக்ஸ் ஷேட் பண்ணிக்கிறோம். 10 20 செகண்ட் ரோ ஃபுல்லாக ஷேட் பண்ணோம் அப்படின்னா 20 ஆகிடும். தேர்ட் ரோ ஃபுல்லாக ஷேட் பண்ணோம் அப்படின்னா 30 ஆகிடுங்களா? ஸோ ஒரு ரோக்கு 10 பாக்ஸஸ் இருக்குது. அப்போ 30 40 அடுத்து என்ன கொடுத்துருக்கோம் 46. அப்போ இதில் 6 பாக்ஸஸ் மட்டும் ஷேட் பண்ணுறோம். அப்போ 0.46 வந்து நம்ம ஷேட் பண்ணிட்டோங்களா? இதில் எவ்வளோ சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க 0.13 சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. எவ்வளோ சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க 13 அப்படின்னா 13 பாக்ஸை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 13 பாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். அப்போது இங்கே ப்ளஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதோடய ஆட் பண்ணிக்கிட்டே அதோடய என்ன பண்ணுவோம் ஷேட் பண்ணுவோம். மைனஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஷேட் பண்ணதில் கம்மி பண்ணிகிட்டே வரணும். அப்போ 13 போயிடுச்சு அப்படின்னா இது 1. ஸோ ஒரு ரோக்கு 10 பாக்ஸ் இருக்குங்களா? அப்போ 10 வந்து என்ன பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கே என்ன பண்ணோம் 3 மட்டும் ரிமூவ் பண்ணோம். அப்போ 13 ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எத்தனை இருக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33. ஸோ ரிமைனிங் பாக்ஸஸ் அப்போ 46ல் 13 போயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ பாக்ஸ் இருக்குங்களா 0.33 இருக்குது. ஸோ இது நார்மலாக சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாங்களா 0.46 0.13. ஸோ பிளேஸுக்கு நேரம் எழுதிக்கிறோம். மைனஸ் போகிறோம். 6ல் 3 போயிடுச்சுன்னா 3, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3, பாயிண்ட் வச்சுக்கிறோம். 0ல் 0 போயிடுச்சுன்னா 0. ஸோ அப்போ 0.46லேருந்து 0.13 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது தேர்ஃபோர் 0.46 மைனஸ் 0.13 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் 0.33 பாக்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.